ஹாய், சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். எந்த பிராண்ட் வாங்கலாம், எந்த மாடல் வாங்கலாம், எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பல குழப்பங்கள் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோல உங்க எல்லாருடைய கன்ஃபியூஷனையும் தீர்க்கிற மாதிரி நீங்க ஈஸியா ஒரு டிசிஷன் மேக் பண்றதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 7 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரையும் பாத்தீங்கன்னா சைக்கிள் வாங்குறது சம்பந்தமா உங்ககிட்ட இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வா இந்த வீடியோ அமையும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைக்கிள் வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சைக்கிள் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் தான். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சைக்கிள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரோட்ல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஓட்டுற சைக்கிளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுவே நம்ம சைக்கிள் கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்களும் வேற விதமான மாடல்ஸ்லாம் நம்ம காட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சைக்கிள் வாங்குறதுக்கு தேவையான 7 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய மோட்டிவ் என்ன, நீங்க எதுக்காக சைக்கிள் வாங்க போறீங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல டிசைட் பண்ணிருங்க. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சைக்கிள் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அல்லது நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் ரோடு பைக்கா இருக்கும். அதே ரோடு பைக்லயே நீங்க லாங் டிஸ்டன்ஸ் நீங்க டூரிங் பண்றதுக்காக போகணும், நீங்க கொஞ்சம் சைட் சீயிங் பண்ணணும், நீங்க கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோட் பைக்ல நீங்க டூரிங் பைக் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்ல நீங்க லாங் டிஸ்டன்ஸ் எண்டூரன்ஸ் ரைடு பிஆர்எம் இந்த மாதிரி ரைடு போகணும் அப்படின்னா நீங்க கிராவல் பைக் செலக்ட் பண்ணுவீங்க அல்லது ரோட் பைக் செலக்ட் பண்ணுவீங்க. அதுவே நீங்க டைம் ட்ரையல் மாதிரி ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அல்லது ட்ரையத்லான் மாதிரி ஒரு டைம் பேஸ்ட் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ட்ரையத்லான் பைக் அல்லது ஒரு டைம் ட்ரையல் பைக் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது உங்களோட ஆப்ஷன் வெறும் கம்யூட் மட்டும் தான், நீங்க ஆஃபீஸ் டு வீடு இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போக போறீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற பைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல இதுவே நீங்க ஒரு ஆஃப் ரோடு பைக்கிங்ல கொஞ்சம் அட்வென்ச்சர் ரீதியா நீங்க ஒரு பைக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஹைபிரிட் பைக்கை செலக்ட் பண்ணுவீங்க. அல்லது இதுவே நீங்க பீச் அல்லது ஸ்னோ இந்த மாதிரி ஏரியால சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபேட் பைக்கை செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பைக் சாய்ஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள் இன்னொரு பர்பஸ்க்கு கம்ப்ளீட்டா சூட் ஆகாது. ஸோ எந்தெந்த பைக் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த பைக் அந்தந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்க பைக் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத தெளிவா நீங்க ஒரு முடிவு எடுங்க. அதுலயும் குறிப்பா அந்த முடிவை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஏன்னா நீங்க பேப்பர்ல எழுதும் போதுதான் உங்களுடைய டிசிஷன்ல நீங்க எந்த அளவுக்கு ஃபர்மா இருக்கீங்க, நீங்க எதனால அந்த டிசிஷனை செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு தெளிவு வரணும். அப்படின்னா அதை நீங்க பேப்பர்ல எழுதும் போதுதான் அதுக்கான கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது நீங்க பைக் வாங்குறதுக்கான ரீசன் என்ன. அது வெயிட் லாஸா இருக்கலாம், கம்யூட்டா இருக்கலாம், அல்லது எண்டூரன்ஸா இருக்கலாம், அந்த பர்பஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இதுதான் சைக்கிள் வாங்குறதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல பல விதமான சைக்கிள்ஸ் இருக்கு, பல வெரைட்டிஸ் இருக்கு. சைக்கிள்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே டெடிகேட்டடா நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் இங்க ஷேர் பண்றேன். அவங்க பார்த்துட்டு எத்தனை விதமான சைக்கிள் இருக்கு, எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த சைக்கிள் சூஸ் ஆகும் அப்படிங்கறத அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சைக்கிள் சூஸ் பண்றதுல ரெண்டாவதா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பட்ஜெட். ஏன்னா 10,000 ரூபாய்க்கும் சைக்கிள் இருக்கு, 10 லட்சம் ரூபாய்க்கும் சைக்கிள் இருக்கு. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சைக்கிளோட சாய்ஸ் இருக்கும். நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை மட்டும் முடிவு பண்ணிட்டு அது சம்பந்தமா நீங்க ஒரு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கடைக்கு போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டியான சைக்கிள் உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த சைக்கிளை பார்க்கும்போது எந்த சைக்கிளை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனை உங்களுக்கு அரைவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த மாதிரி சைக்கிள் எந்த பர்பஸ்க்காக வேணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா அந்த பேப்பர்ல ரெண்டாவது ஸ்டெப்பா நீங்க எழுதி வைங்க. ஏன்னா எல்லா பட்ஜெட்லயும் நமக்கு சைக்கிள் இருக்கு. ஸோ பட்ஜெட்டை நீங்க டிசைட் பண்ணாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைக்கிள்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர் வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு எண்டூரன்ஸ் ஈவென்ட் பண்றதுக்காக ஒரு ரோட் பைக் செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பட்ஜெட் 1 லட்ச ரூபா அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம்ல ஒரு சோரா அல்லது டயக்ரா குரூப் செட்ல உங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கும். ஆனா இதுவே நீங்க ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு கார்பன் ஃப்ரேம்ல ஒரு DI2 அல்டெக்ரா குரூப் செட்ல உங்களுக்கு ஒரு நல்ல சைக்கிள் கிடைக்கும். ஆனா இது ரெண்டு சைக்கிளையும் சைட் பை சைட் நீங்க கம்பேரிசனா கொஞ்சம் தூரத்துல நின்று பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியாது. பாக்குறதுக்கு ரெண்டுமே சிம்பிளா காமனா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது அதை நீங்க ரைட் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் வரும். காரணம் எந்த அளவுக்கு சைக்கிளோட பட்ஜெட் கூடிக்கிட்டே போதோ அந்த அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கும். பிளஸ் அதோடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும், எக்ஸ்ட்ரீமா இருக்கும்.
அதனால உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பட்ஜெட்ல உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி எந்த சைக்கிள் வருது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களால ஒரு பர்டிகுலர் 4-5 சைக்கிளுக்குள்ளக்க நீங்க வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். அதுல இருந்து உங்களுக்கு எது பெஸ்டா சூட் ஆகுதோ அந்த சைக்கிளை செலக்ட் பண்றதுக்கு இந்த பட்ஜெட்டை நீங்க சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எந்த பர்பஸ்க்காக சைக்கிள் வாங்குறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ண உடனே நீங்க அடுத்து ஃப்ரீஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பட்ஜெட். மூணாவதா நீங்க டிசைட் பண்ண வேண்டியது உங்க சைக்கிள் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். நீங்க வந்து உங்க பட்ஜெட்டை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்க சைக்கிள்ல இருக்கணும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது சைக்கிளோட ஃப்ரேம். ஏன்னா நம்ம எந்த சைக்கிள் மேனுஃபேக்சரர் எடுத்தாலும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அந்த சைக்கிளோட ஃப்ரேம் மட்டும்தான். இந்த ஃப்ரேமை தவிர மற்ற எல்லா காம்பனன்ட்ஸுமே அவங்க வெளியில இருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி தான் நமக்கு தராங்க. ஸோ ஃப்ரேமை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரேமே மாத்தி ஆகணும். ஏன்னா ஃப்ரேம் வந்து ஒரு வெல்ட்மெண்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன ரிப்பேர்லாம் வந்து நம்மளால ஃப்ரேம்ல பண்ணவே முடியாது. அதிகபட்சமா நம்ம ஃப்ரேம்ல வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாமே தவிர ஃப்ரேம்ல ஒரு கிராக்கோ அல்லது ஒரு டேமேஜோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃப்ரேமையே மாத்தி ஆகணும். ஸோ ஃப்ரேமை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணாலும் அந்த ஃப்ரேமுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இருக்கா அப்படிங்கிறத 1-2 தடவை வந்து என்ஷூர் பண்ண என்னைக்குமே மறந்துடாதீங்க. வாரண்டி இருக்கிற மாதிரி ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. அப்பனா தான் சப்போஸ் ஏதோ ஒரு பிரச்சனையில உங்க ஃப்ரேம்ல ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க வந்து அந்த வாரண்டி மூலியமா அந்த ஃப்ரேமை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரேமை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க சைக்கிள் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸை நீங்க செலக்ட் பண்ணும்போது அதுல ஃபர்ஸ்டா நீங்க பார்க்க வேண்டியது சைக்கிளோட ஃப்ரேம். ஃபீச்சர்ஸ்ல அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன மாதிரி கியர்ஸ் உங்களுக்கு வேணும். சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை எண்ட் பைக்கா இருக்கும். அதாவது ஒரு 5 லட்சம் 7 லட்சம் ரூபாய்க்கு இருக்க பைக்ல கூட கியரே இல்லாம சிங்கிள் கியர்ல வந்து அந்த சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. காரணம் அந்த சைக்கிளோட பர்பஸ் வந்து பியூர் ரேசிங் பர்பஸா இருக்கும். ஸோ சில ரேசிங் பைக்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கியர்ஸே இருக்காது. ஏன்னா அது வந்து ட்ராக்ல மட்டுமே ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பர்பஸுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கியர் காம்பினேஷன் வேணும், 9/2 வேணுமா அல்லது 10/2 வேணுமா 11/2 வேணுமா, இது எல்லாமே வந்து ரோட் பைக்ல இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ். இதுவே நீங்க ஒரு ஹைபிரிட் பைக் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 3/7 காம்பினேஷன் வேணுமா அல்லது 3/8 காம்பினேஷன் வேணுமா அப்படிங்கிற உங்களுடைய கியர் காம்பினேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுவே மவுண்டன் பைக் பாத்தீங்க அப்படின்னா 1:7, 1:8, 1:9 அப்படின்னு ஒவ்வொரு பைக்குக்கு தகுந்த மாதிரி அதோட கியர் காம்பினேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பைக் காம்பனன்ட்ஸ்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஃப்ரேமுக்கு அப்புறம் உங்களுடைய கியர் காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறது தான். இந்த ஃப்ரேமையும் இந்த கியர்ஸையும் நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூணாவது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பிரேக்ஸ். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அப்ளிகேஷன்ல இருக்குது பாத்தீங்கன்னா 2 விதமான பிரேக் சொல்லலாம். இதுதான் வந்து மேஜரா எல்லா சைக்கிள்லயும் இருக்கு. இது இல்லாம மற்ற பிரேக்ஸும் இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. ஸோ இந்த மேஜரா இருக்கக்கூடிய பிரேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ரிம் பிரேக், ரெண்டாவது வந்து டிஸ்க் பிரேக். ரிம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் அது சிம்பிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஈஸி டு மெயின்டைன், அதே மாதிரி லெஸ் வெயிட், காஸ்ட்டும் வந்து கம்மியா இருக்கும். ஆனா ரிம் பிரேக்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டி ரீஜியன்ஸ் அதே மாதிரி வெட் கண்டிஷன்ஸ்ல ரிம் பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இதுவே நீங்க டிஸ்க் பிரேக் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதே மாதிரி டிஸ்க் பிரேக்கோட மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி. மட்டி கண்டிஷன்ஸ் அண்ட் வெட் கண்டிஷன்ஸ்ல டிஸ்க் பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிம் பிரேக்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த டிஸ்க் பிரேக்ல மெக்கானிக்கல் பிரேக்கும் இருக்கு, ஹைட்ராலிக் பிரேக்கும் இருக்கு. மெக்கானிக்கல் பிரேக்கை விட ஹைட்ராலிக் பிரேக்கோட எஃபிஷியன்சி ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆனா ஹைட்ராலிக் பிரேக்கோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க பைக்கோட ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி பிரேக் வேணும் அப்படிங்கிறதும் நீங்க ஃபீச்சர்ல கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபீச்சர் என்ன அப்படின்னா சைக்கிளோட சஸ்பென்ஷன். உதாரணத்துக்கு நீங்க ரோட் பைக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோட் பைக்ஸ்ல வந்து சஸ்பென்ஷனே இருக்காது. ஆனா இதுவே ஹைபிரிட் பைக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பைக்ஸ் வந்து ஹார்ட் டெயில் பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க மவுண்டன் பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலயுமே சஸ்பென்ஷன் இருக்கும். காரணம் மவுண்டன் பைக்ஸ் நம்ம ஓட்டக்கூடிய டெரைனே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் இல்லாம அந்த பைக்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ உங்களுடைய பைக்குக்கு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி சஸ்பென்ஷன் வேணும் அப்படிங்கறத நீங்க அடுத்து ஒரு ஃபீச்சரா வந்து டிசைட் பண்ணுங்க. அடுத்து டயர் சைஸ் அண்ட் டயர் விட். இதுலயே வந்து வேற காம்பினேஷன்ஸ் வேற ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அடுத்தது வந்து ஹேண்டில் பார், ஃபிளாட் பார், டிராப் பார், ரைஸ்ட் பார்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஹேண்டில் பாரும் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரி பைக் எந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க பேப்பர்ல ஒவ்வொன்றா லிஸ்ட் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களால உங்களுடைய பைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வந்து நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற பைக்கை நீங்க சூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனா நீங்க நோட் பண்றது உங்களுக்கு ரொம்ப பெட்டரான சாய்ஸா அமையும். அடுத்து 5ஆவதா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரைட் ஃபிட் அண்ட் ரைட் சைஸ். நம்ம சைக்கிளோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டா இருக்கணும். அதாவது நம்மளுடைய பாடி ஹைட் பிளஸ் நம்மளுடைய இன்சீம் லெங்த் இதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமோட சைஸ் வந்து டிஃபரண்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பைக் மேனுஃபேக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேம் சைஸ்ல வந்து சில டிஃபரன்சஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ரோட் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஃப்ரேம் சைஸ் வந்து அவங்க சென்டிமீட்டர்ல சொல்லுவாங்க. 52 சென்டிமீட்டர்ஸ், 54 சென்டிமீட்டர்ஸ், 56 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ட்டு. இந்த 52 அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் சைஸா இருக்கும், 54ங்கிறது மீடியம், 56ங்கிறது லார்ஜ்,
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ், இந்த மாதிரி சைக்கிளோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் இதுவே நீங்கள் எம்டிபி மவுண்டன் பைக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மவுண்டன் பைக்கோட ஃப்ரேம் சைஸ் எல்லாமே வந்து இன்ச்சஸில் சொல்லுவாங்க, 17 இன்ச்சஸ் 19 இன்ச்சஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் பாடி ஹைட் ப்ளஸ் உங்களோட இன்சீம் லெங்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த மேனுஃபேக்சரோட கேட்லாகில் உங்களுடைய பாடி டைமென்ஷனுக்கு எந்த சைக்கிள் சூட் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி அந்த சைக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணுறதான் உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸாக அமையும். இந்த இடத்துல ஒரு டிப் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னதான் நீங்கள் அந்த மேனுஃபேக்சர் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் ஹைட்டுக்கு உங்களோட இன்சீம் லெங்த்துக்கு பைக்கோட ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் அதை நேராக கடையில் போய் உங்களுடைய பாடி டைமென்ஷனுக்கு அந்த ஃப்ரேம் கரெக்டாக சூட் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு தடவை ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய 2 காலையும் நீங்கள் தரையில் வச்சு நீங்கள் சீட்டில் உட்காராம நீங்கள் வந்து ஃப்ரேமில் நிற்கும் போது ஃப்ரேமோட ஸ்டெம் இருக்கு பாருங்க, அதுக்கும் உங்களுடைய கிராயினுக்கும் நடுவில் ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து கேப் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சியை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது டக்குன்னு வந்து நீங்கள் சீட்ல இருந்து ஜம்ப் பண்ணி 2 காலை நீங்கள் தரையில் ஊன்றீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து உங்கள் கிராயினை ஹிட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஜுரியும் வராத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கணும். அதனால நீங்கள் நேராக கடைக்கு போய் இந்த மாதிரி பெர்ஃபெக்டான ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பைக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இது இல்லாமல் ஹேண்டில் பார் ரீச், ஹேண்டில் பார் விட், சீட் ஹைட், இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் நேரில் போய் பார்த்து அந்த சைக்கிளில் உட்காந்து பார்த்து உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து எர்கனாமிக்காக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிசிக்கலாக செக் பண்ணாதான் உங்களால் வந்து கரெக்டான பைக் வந்து சூஸ் பண்ண முடியும். ஆன்லைனில் மட்டுமே பார்த்து இந்த மாதிரி டைமென்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய பாடி ஷேப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடி ஹைட்ஸ் வந்து இருக்காது. அதனால நீங்கள் நேரில் போய் பார்த்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை செக் பண்ணுறதான் உங்களுக்கான கரெக்டான பைக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டிமம் சாய்ஸாக இருக்கும். 6வதா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சைக்கிளுக்கு தேவையான எசென்ஷியலான அக்சசரிஸ். இதில் வர சில விஷயங்களை வந்து நான் அக்சசரினே சொல்ல மாட்டேன், இது வந்து சைக்கிளிங்க்கு தேவையான மேண்டேட்டரி ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக வர்றது வந்து ஹெல்மெட். நம்மளுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கிள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட வேணாம். ஏன்னா சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தா நமக்கு வரக்கூடிய டேஞ்சர் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா சைக்கிளுக்கும் மற்ற வண்டிகளுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற எந்த வண்டியை எடுத்துக்கிட்டாலுமே வண்டியோட வெயிட்டு அந்த வண்டியை ஓட்டுறவங்க வெயிட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சைக்கிள் அப்படி கிடையாது. சைக்கிளோட வெயிட் வந்து அந்த ஓட்டுறவங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சைக்கிளில் வந்து இம்பேலன்ஸ் ஆகி கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைக்கிள் வாங்க போங்க. ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நல்ல ஹெல்மெட், நல்ல பிராண்டட் ஹெல்மெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதை எப்போவுமே ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. 2வது, சைக்கிள் ஓட்டும்போது சைக்கிளுக்கு தேவையான க்ளவுஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம உள்ளங்கை தான் வந்து நம்ம ஹேண்டில் பாரை எப்போவுமே பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம உள்ளங்கையில் நம்னஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குட் குவாலிட்டி சைக்கிளிங் க்ளவுஸ் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டும்போது காகுல்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா சின்னதாக ஒரு தூசி நம்ம கண்ணில் பட்டாலும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணை சிமிட்டிடுவோம், கண்ணை மூடிடுவோம், ஒரு கையை வச்சு நம்ம வந்து கண்ணை கசக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிஸ் ஆயிரும். நம்ம ரோடு வந்து அந்த அளவுக்கு சேஃபான ரோடு கிடையாது நம்ம நாட்டில். அடிக்கடி பள்ளமேடுகள் வரலாம், திடீர்னு யார் வேணாலும் குறுக்க வரலாம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரோட்டில் ஃபோக்கஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கண்ணில் தூசி விழுகாமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் சைக்கிள் வாங்கும்போது ஹெல்மெட், க்ளவுஸ் அண்ட் காகுல்ஸ் இது 3மே வந்து ஒரு மேண்டேட்டரி அக்சசரி அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க. இதோட சேர்ந்து 4வதா மேண்டேட்டரியாக வாங்கக்கூடிய அக்சசரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிளோட லைட்ஸ். ஃப்ரண்ட் லைட் இருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக உங்கள் சைக்கிளில் ரியர் பிளிங்கர்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் நேரத்தில் நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பின்னாடி ஒரு வண்டிக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் போகுது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதனால கண்டிப்பாக ரியர் பிளிங்கர்ஸ் 1க்கு 2 பிளிங்கர்ஸ் ஆகுது நீங்கள் உங்கள் சைக்கிளில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இது 4 விஷயமே வந்து சைக்கிளில் இருக்க வேண்டிய மேண்டேட்டரியான அக்சசரிஸ். இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வாங்கக்கூடிய அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஒரு ஹார்ன் இல்லைன்னா ஒரு பெல் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சைக்கிள் வரதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்ப அவசியம். சில நேரங்களில் மலையில் ஓட்டுறதுக்கு வந்து மட்கார்டு வந்து சில நேரம் ஃபிட் பண்ணி வாங்கிக்கலாம், அல்லது வந்து தேவையில்லைன்னா அது கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து அடிஷ்னல் அக்சசரிஸ் தான். ஆனால் நான் முதல்ல சொன்ன இந்த 4 முக்கியமான அக்சசரியும் வந்து என்றைக்குமே வந்து உங்கள் சைக்கிளில் இருக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் என்றைக்குமே நீங்கள் சைக்கிளை ஓட்டவே ஓட்டாதீங்க. இது என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ். ஃபைனலாக 7வது, டெஸ்ட் ரைட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ். நீங்கள் எந்த சைக்கிளை வந்து டிசைட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த சைக்கிளை வந்து கொஞ்ச நேரத்துக்காவது நீங்கள் டெஸ்ட் ரைடு பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சைக்கிள் வாங்குறதா இல்லைங்கிறத முடிவு பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் அட்வைஸ் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைக்கிளை டிசைட் பண்ணுறீங்களோ அந்த சைக்கிள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ
அல்லது வந்து அந்த சைக்கிள் வந்து ஒரு கடையில வாடகை கொடுத்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரம் 2 வாரமாவது நீங்க அதை டெய்லி ஓட்டி உங்களுக்கு அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து அந்த சைக்கிளோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் உங்க பாடிக்கு கரெக்டா சூட் ஆகுதா அப்படிங்கறத நீங்க பிசிக்கலா வந்து என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சைக்கிள் வாங்குறதா அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க சைக்கிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த சைக்கிள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நம்மளால அந்த சைக்கிள் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு அப்புறமா அந்த சைக்கிள் வாங்கலாமா வேணாங்கிற டிசிஷன் எடுக்கிறத நீங்க ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க எந்த சைக்கிள் வாங்குறீங்களோ அந்த சைக்கிள்ல வரக்கூடிய பேசிக்கான மெயின்டெனன்ஸ் என்னென்ன, அந்த பேசிக்கான மெயின்டெனன்ஸ் நீங்களே எப்படி பண்றது அப்படிங்கறத உங்க சைக்கிள் கடைக்காரர்கிட்டயே கேட்டு அந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் வந்து நீங்க 1க்கு 2 தடவை பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து கத்துக்குங்க. ஏன்னா நீங்க நடு ரோட்ல திடீர்னு உங்க சைக்கிளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதுலயும் முக்கியமா எல்லாருக்குமே வந்து சைக்கிள் பஞ்சர் பாக்குறது எப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த பஞ்சருக்கு தேவையான கிட் அது வந்து நீங்க உங்க சேடில் பேக்லயே கேரி பண்ணலாம். அந்த கிட்டை வந்து சைக்கிள் எப்பவுமே கண்டிப்பா இருக்கணும். பிளஸ் சைக்கிள் வந்து எப்படி பங்க்சர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சைக்கிள் எப்ப பங்க்சர் ஆகும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அதை வந்து ஓட்டிட்டுலாம் வர முடியாது. ஸோ எந்த இடத்துல பங்க்சர் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம உடனே வந்து அந்த பங்க்சரை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ பங்க்சர் ஃபிக்ஸ் பண்றது எப்படிங்கறத பத்தின ஒரு டீடைலான வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்கறவங்களுக்கு அந்த லிங்க் நான் இங்க ஷேர் பண்றேன். இந்த சைக்கிள் பங்க்சர் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, பிளஸ் சின்ன மெயின்டெனன்ஸ், பிரேக் திடீர்னு லூஸ் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்றது, ரிம் வந்து சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கோட உரசும், அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுடைய சைக்கிள் ஜேர்னியை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க சைக்கிள் வாங்கும்போது இந்த சைக்கிளோட வாரண்டி எத்தனை நாளைக்கு இருக்கு, ஃப்ரேமுக்கு ஃபுல் வாரண்டி இருக்குதா, அதுலயும் குறிப்பா ஃப்ரேமுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கா, இதுக்கு வந்து எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத உங்க சைக்கிள் ஷாப்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ஷூர் பண்ணிருங்க. கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல பாக்குறத விட சைக்கிள் ஷாப்ல வந்து ஒரு 5ல இருந்து 10% வந்து ரேட்டு கூட தான் இருக்கும். ஆனா என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வாங்குறத விட நேர்ல சைக்கிள் ஷாப்ல போய் வாங்குறதா நல்லது. ஏன்னா அந்த கடைகள்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி சைக்கிளோட ஃபிட்மெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சில அக்சசரிஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சைக்கிள்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டா அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல வாங்கும்போது சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளை வந்து நேர்ல போய் வாங்குறத பாருங்க. இது என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ். அப்படி நீங்க நேர்ல வாங்கும்போது அந்த பில்லுக்கு பின்னாடியே இந்த சைக்கிளுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க தருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2 அல்லது 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவேன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத அந்த பில்லுக்கு பின்னாடி நீங்க வந்து எழுதி வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஃப்ரேமுக்கு வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதே நீங்க எழுதி வாங்கிக்கோங்க. வேற எதுக்கு வந்து என்னென்ன வாரண்டி இருக்கு, எதை வந்து எத்தனை நாளைக்குள்ள பிரச்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. முக்கியமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேடில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாது. சில நேரம் வந்து சேடில் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள வந்து அவங்க சேடில் வந்து சில கடைகள் வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. சோ அப்படியான விஷயங்கள்ல உங்களோட சைக்கிளோட பில்லுக்கு பின்னாடி நீங்க எழுதி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை வரும்போது நீங்க அவங்க கிட்ட நேர்ல போய் பார்த்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பிராக்டிகலா சைக்கிள் வாங்கும்போது நான் ஃபேஸ் பண்ண சில சேலஞ்சஸ். அதனாலதான் வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சைக்கிள் வாங்குறதுக்கு தேவையான 7 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கோம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால உங்களுக்கு ஏத்த ஒரு பெஸ்டான சைக்கிளை சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க எந்த சைக்கிளை சூஸ் பண்ணீங்க, உங்களுடைய சைக்கிள் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.